ஓகே, அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபார்மேட் ஆஸ் டேபிள்ன்ற இந்த டூலை பற்றி. ஸோ இந்த டூலை நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தலாம்னு சொன்னால், குறிப்பிட்ட ஒரு சீட்டில் உள்ள குறித்த ஒரு டேட்டா ரேஞ்சுக்கு வந்து நாங்கள் டேபிளை உருவாக்கி கொள்ளலாம், அல்லது குறித்த டேட்டாவை வந்து டேபிள் ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ அவ்வாறு நீங்கள் டேட்டாவுக்கு வந்து டேபிளை கன்வெர்ட் பண்ண வேணும், அதாவது டேபிளை உருவாக்க வேணும் என்று சொன்னால், முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்ட அந்த ரேஞ்சில் உள்ள டேட்டாவை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ எனக்கு இந்த இவ்வளவு டேட்டாவுக்கு தான் எனக்கு டேபிள் தேவைன்னா நான் அவ்வளவையும் தெரிவு செய்ய வேணும். இப்போ எனக்கு வந்து முழுவதும் தேவைன்னு சொன்னால் நான் இந்த முழுவதுமாக அந்த ஏரியாவை வந்து நான் தெரிவு செய்து கொள்கிறேன். அப்போ தெரிவு செய்துட்டு இந்த ஃபார்மேட் ஆஸ் டேபிள்ன்ற டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அதில் உங்களுக்கு டேபிள் ஸ்டைல்ஸை வந்து, அதாவது ஏற்கனவே ப்ரீ டிஃபைன்டாக உள்ள டேபிள் ஸ்டைல்ஸை இங்கே உங்களுக்கு தரும். ஸோ இந்த டேபிள் ஸ்டைல்களுக்குள்ளே நீங்கள் விரும்புகிற ஒரு ஸ்டைல்ஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நியூ டேபிள் ஸ்டைல்ன்ற டூலை கிளிக் பண்ணியும் புதிதாக ஒரு டேபிள் ஸ்டைலை வந்து நீங்கள் டிசைன் பண்ணி கொள்ளலாம். ஸோ அவ்வாறு நான் இப்போ வந்து இந்த நியூ டேபிள் ஸ்டைலை கிளிக் பண்ணி இந்த டூலை கிளிக் பண்ணி நான் ஒரு டிசைன் பண்ணி கொள்வது இப்போ பார்ப்போம். ஸோ அப்போ இதில் உதாரணம் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் முதலாவதாக வந்து டேபிள்ன்ற நேமை கேட்கும். ஸோ அப்போ இங்கே நீங்கள் டேபிளை கொடுங்க. உதாரணத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்ட்டு சொல்லி, ஸோ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அப்படின்ட்டு சொல்லி நீங்கள் உங்களோட டேபிள் ஸ்டைலுக்குரிய நேமை கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கொடுத்துட்டு இதில் டேபிள் எலிமெண்ட்ன்ற இந்த செக்ஷனுக்குள்ளே நீங்கள் வந்து இப்போ ஹோல் டேபிளா அல்லது வந்து ஃபர்ஸ்ட் காலம் ஸ்ட்ரைப்பா, செகண்ட் காலம் ஸ்ட்ரைப்பா, அல்லது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஸ்ட்ரைப்பா, உங்களுக்கு எது தேவையோ அப்படி தெரிவு செய்யுங்க. இப்போ உதாரணத்துக்கு நாம் வந்து தெரிவு செய்ய போகிறது வந்து ஃபர்ஸ்ட் ரோ ஸ்ட்ரைப்புன்ற இந்த ஸ்டைலை. ஸோ இப்போ இதை நான் தெரிவு செய்துட்டு அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களோட ஃபார்மேட்டை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அவ்வாறு ஃபார்மேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்மேட்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்டை வந்து இங்கே டிசைன் பண்ணிக்கொள்ளலாம். முதலாவதாக இப்போ இதில் 3 டேப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டேப் வந்து ஃபாண்ட். இந்த ஃபாண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஃபாண்டில் உங்களுக்கு வந்து அண்டர்லைன்ஸ் தேவைன்னு சொன்னால் குறிப்பிட்ட இதுக்குள்ளே வந்து அண்டர்லைன்ஸை நீங்கள் தெரிவு செய்யலாம். எனக்கு தேவையில்லை, விரும்பினா நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். எஃபெக்ட்டுக்குள்ளே ஸ்ட்ரைக் த்ரூ, இப்போ கோடுகளால் வெட்டின மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டைல் தேவைன்னு சொன்னால் நீங்கள் வந்து அந்த ஸ்ட்ரைக் த்ரூன்ற இந்த செக் பாக்ஸை தெரிவு செய்யலாம். இப்போ எனக்கு தேவையில்லைன்றதால நான் இதை அன்செலக்ட் பண்ணி விடுறேன். ஃபாண்ட் ஸ்டைலில் வந்து இப்போ உங்களுக்கு விரும்புகிற ஸ்டைலை வந்து தெரிவு செய்யலாம். இப்போ எனக்கு இந்த இதில் போல்ட் தேவை, உதாரணமாக போல்ட்டை தெரிவு செய்கிறேன். அடுத்ததாக வந்து போர்டர். ஸோ இந்த போர்டர் டேப்பை தெரிவு செய்தீங்கன்னா இந்த போர்டரில் லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்டைல்ஸ் இருக்குது, லைன்ஸ் ஸ்டைல்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே உங்களுக்கு விரும்புகிற ஸ்டைல் இப்போ டபுள் லைன் ஸ்டைல்ஸ் நீங்கள் தெரிவு செய்யலாம். சிங்கிள் லைனில் திக்கான ஸ்டைல்ஸை தெரிவு செய்யலாம், கொஞ்சம் திக் குறைவானதை தெரிவு செய்யலாம். இப்போ இந்த ஸ்டைலை தெரிவு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நான் இப்போ தெரிவு செய்துட்டு அடுத்ததாக போர்டரை செட் பண்ணலாம்ன்ற செல்ஸுகளுக்கு, அதாவது டேபிளுக்கு. இதில் அவுட்லைன்ஸ் போர்டர்ஸை போட போகிறீங்கன்னா அவுட்லைன்ஸை தெரிவு செய்யுங்க. இன்லைன்ஸுன்னு தேவைன்னு சொன்னால் இன்லைனையும் தெரிவு செய்யுங்க. ஸோ இப்போ இந்த அவுட்லைனும் வந்து இன்சைடும் எல்லா ட்ரோஸையும் கவர் பண்ண போகுது. ஸோ நான் இங்கே வந்து தெரிவு செய்துட்டு எனக்கு இப்போ இந்த லைன்ஸுகளுக்கு கலர் தேவைன்னா நான் இங்கே ஒரு கலரை தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு ரெட் கலரில் எனக்கு அந்த லைன்ஸ்கள் தேவைன்னா இந்த ரெட் கலர் நான் தெரிவு செய்துட்டு அதுக்கு பிறகு திரும்ப இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த கலரை சேஞ்ச் பண்ணி கொள்ளும். இதை தெரிவு செய்ததுக்கு பிறகு நீங்கள் ஃபில்ன்ற இந்த டேப்பை தெரிவு செய்துட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு வந்து கலராக தெரிவு செய்யலாம். அப்போ இந்த ஃபார்மேட் வந்து உங்களுக்கு செல் எவ்வாறு அப்பியர் ஆக வேணும், ஒவ்வொரு செல்லும், அதாவது குறிப்பிட்ட இந்த டேபிள் ஸ்டைல் எவ்வாறு இருக்க வேணும் என்று சொல்லி நீங்கள் தெரிவு செய்யலாம். உதாரணத்துக்கு ஒரு கலர்ண்டா உங்களுக்கு விரும்புகிற கலர் அல்லது மோ கலர்ஸுக்குள்ளே போய் தெரிவு செய்யலாம். அல்லது ஒரு ஸ்டைல்ஸுக்கு 2 கலரை மிக்ஸ் பண்ணி கொண்டு வர போகிறீங்கன்னு சொன்னால் இதுக்கு ஃபில் எஃபெக்ட்ஸ்ன்ற இந்த பட்டனை கிளிக் பண்ணி இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், 2 கலர்ஸை செலக்ட் பண்ணலாம். ஸோ இங்கே உங்களுக்கு விரும்புகிற கலர் ஒவ்வொன்றை தெரிவு செய்து கொள்ளுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு லைட் க்ரீனும் அதே போல் வந்து லைட் ப்ளூவை நான் தெரிவு செய்கிறேன். தெரிவு செய்துட்டு இங்கே ஷேடிங் ஸ்டைல்ஸ் அண்டு போட்டு உங்களுக்கு விரும்புகிற ஷேடிங்ஸை வந்து இதில் தெரிவு செய்யுங்க. இப்போ உதாரணமாக நான் வந்து இந்த ஃப்ரம் சென்டர் அப்படின்ட்டு சொல்லி இவ்வாறான ஒரு ஸ்டைல் எனக்கு தேவைன்னு சொன்னால் இந்த ஸ்டைலுக்கு வந்து நான் தெரிவு செய்துட்டு இப்போ இதுக்குள்ளே வந்து நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் உங்களோட கலர் செலெக்ஷன் முடிஞ்சதுக்கு பிறகு ஓகே பண்ணிவிட்டு இதில் இப்போ இங்கே பேட்டர்ன்ஸ் கலரும் இருக்குது. முதலாவது இப்போ பேட்டர்ன் ஸ்டைலை வந்து உங்களுக்கு விரும்புகிற இவ்வாறான ஒரு பேட்டர்ன்ஸ் தேவைன்னு சொன்னால் பேக்ரவுண்டுக்கு தெரிவு செய்யுங்க. அதே போல் அந்த பேட்டர்னுக்கு வந்து என்ன கலரில் ட்ராவிங்காக காட்ட வேணும் அப்படின்னு அதையும் தெரிவு செய்து கொள்ளுங்கள். ஸோ தெரிவு செய்துட்டு திரும்ப இதை ஓகே பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால்
உங்களுக்கு இங்கே ப்ரிவியூவாக வந்து காட்டும். ஸோ இந்த இடத்துல உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களோட டேபிள் வந்து எவ்வாறு வியூ பண்ண போகுது, அதாவது அப்பியர் பண்ண போகுதுன்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஓகே இந்த ஃபார்மேட் உங்களுக்கு ஓகே நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் அப்படின்னு சொன்னால் இதை தெரிவு செய்துட்டு ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களோட ஃபார்மேட்டை இப்போ டேபிள் வந்து செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. திரும்ப நீங்கள் உங்களோட இந்த ஃபார்மேட் செல்லுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கு இந்த கஸ்டமர் செக்ஷனுக்குள்ளே குறிப்பிட்ட டேபிள் அதாவது நீங்கள் தெரிவு செய்தது இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஸோ இந்த ஸ்டைலை தெரிவு செய்து விட்டீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே அந்த ஸ்டைல் வந்து டேபிளுக்கு அப்ளை ஆகி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு நீங்கள் அப்ளை பண்ண இந்த ஸ்டைல்ஸில் வந்து உதாரணத்துக்கு வேறொரு ஸ்டைலை மாற்ற போகிறீங்கன்னா மீண்டும் அந்த டேபிளை தெரிவு செய்துட்டு உங்களுக்கு இங்கே போயிட்டு என்ன ஸ்டைல் தேவையோ அந்த ஸ்டைலை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இங்கே இதில் மூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரிவியூவை காட்டிக்கொண்டிருக்கும் உங்களோட டேபிளில். ஸோ இவ்வாறு எது தேவையோ அதை தெரிவு செய்து கொள்ளலாம். இப்போ நான் க்ரியேட் பண்ண ஸ்டைல் எனக்கு தேவைன்னு சொன்னால் ஸோ நான் அதையே வைத்துக்கொள்கிறேன். அடுத்த நாங்கள் வந்து இன்னும் ஒரு டூலை பார்ப்போம், செல் ஸ்டைல் அண்டு போட்டு. இந்த செல் ஸ்டைல்ஸ்ன்ற இந்த டூலை பயன்படுத்தி என்ன செய்யலாம்னா நீங்கள் தெரிவு செய்கிற குறிப்பிட்ட செல்ஸுகளுக்கு மாத்திரம் செல் ஒன்றுக்கோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்டதுக்கோ குறிப்பிட்ட ஏற்கனவே ப்ரீ டிஃபைன் பண்ணியிருக்கிற ஸ்டைல்ஸான ஒரு ஸ்டைலை தெரிவு செய்யலாம், அல்லது நீங்களும் புதுசாக ஒரு ஸ்டைலை வந்து க்ரியேட் பண்ணி கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணமாக எனக்கு வந்து இந்த கெடிங்கெல்லாம் இப்போ ரெட் கலரில் போல்டில் இருக்கிறது வந்து நான் இப்போ வேறு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஒன்றை தெரிவு செய்ய போகிறோம் அப்படின்ட்டு சொன்னால் அந்த குறிப்பிட்ட ஏரியாவை அந்த குறிப்பிட்ட செல்ஸுகளை ஃபஸ்ட்டாக செலக்ட் பண்ணிவிட்டு செல் ஸ்டைல்ஸ்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு நிறைய ப்ரீடிஃபைன்டு ஸ்டைல்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு இந்த ஸ்டைல் தேவை எசண்ட் 4 தேவைன்ட்டு சொன்னால் இந்த ஆக்ஷன் 4என்ற இந்த ஸ்டைலை நான் வந்து தெரிவு செய்து விட்டேன்ட்டு சொன்னால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கக்கூடியதாக இருக்கும். டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர்லேயும் பேக்ரவுண்ட் வந்து ஜெலோவிலையும் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டைல்ஸுகளை செல்ஸுக்கு நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதே போல் நாங்கள் இன்னொரு டூலை பார்ப்போம்ட்டு சொன்னால் இன்சர்ட், இந்த செல்ஸ் என்ற செக்ஷனுக்குள்ள இருக்கிற இன்சர்ட் என்ற டூல் இதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே வந்து நீங்கள் இப்போ செல்ஸை இன்சர்ட் பண்ணலாம், ரோஸை இன்சர்ட் பண்ணலாம், காலம்ஸை இன்சர்ட் பண்ணலாம், அதே போல் சீட்டையும் இன்சர்ட் பண்ணலாம். இப்போ சீட் இன்சர்ட் பண்ணுறோன்னா நாங்கள் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல்லையும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த பட்டனை கிளிக் பண்ணி இங்கே இருக்கிற இந்த பட்டனை ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணி இங்கே வந்து சீட்டை வந்து இன்சர்ட் பண்ணலாம். அதே போல் குறிப்பிட்ட ஒரு காலம் இன்சர்ட் பண்ண வேணும்னு சொன்னால் குறிப்பிட்ட எந்த காலம் இப்போ உதாரணமாக எஃப்க்கும் ஜிக்கும் இடையில் இன்சர்ட் பண்ண போகிறீங்களா ஜியில் வைத்து ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்ன்றதை கொடுத்து விட்டிங்கன்னா காலம். அதே போல் ட்ரோவில் இப்போ 2க்கும் 3க்கும் இடையில் ஒரு ட்ரோவை இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா 3 ட்ரோவில் வைத்து இன்சர்ட்ன்றதை கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட்டை கொடுத்து விட்டிங்கன்னா ட்ரோவை இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதை தவிர இப்போ நீங்கள் டூலை பயன்படுத்தி இன்சர்ட் பண்ண போகிறீங்களா இந்த டூலை பயன்படுத்தலாம். இப்போ எனக்கு எந்த தேவையின் அடிப்படையில் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்ன்ற இந்த ஹெடிங்குக்கும் அதே போல் குறிப்பிட்ட இந்த டைட்டில்ஸுக்கும் அதாவது இண்டெக்ஸ் நம்பர் ஃபுல் நேம் என்று சொல்லியிருக்கிற இந்த டைட்டில்ஸுக்கும் இடையில் எனக்கு ஒரு ட்ரோ தேவை அப்படின்ட்டு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் ட்ரோ இந்த செல் பாயிண்டர் இருக்கிற இடம்தான் வந்து எனக்கு முக்கியமாக இருக்கு. அதாவது இந்த செல் பாயிண்டர் இருக்கிறதுக்கு மேலே தான் நான் என்னால் ஒரு ட்ரோவை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ அப்போ எனக்கு இப்போ முதலாவது அதாவது ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டுக்கும் டைட்டில்ஸுக்கும் இடையில் எனக்கு ட்ரோ தேவைன்னு சொன்னால் நான் இந்த டைட்டில்ஸ் என்ற இந்த ட்ரோவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து செல் பாயிண்டர் வைக்கலாம். ஸோ அப்போ நான் இங்கே செல் பாயிண்டரை வைத்துட்டு இன்சர்ட்டுக்குள்ளே போயிட்டு இன்சர்ட் சி ட்ரோஸ்ன்ற இந்த டூலை கொடுத்து விட்டேன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்க்கக்கூடியது இங்கே ட்ரோ இன்சர்ட் ஆகிருக்கு. அதே போல் தான் இந்த காலம் இந்த செல் பாயிண்டரை வந்து இப்போ வைக்கிற இடம் தான் வந்து காலம் இன்சர்ட் பண்ணேன். இப்போ உங்களுக்கு வந்து பிக்கும் ஏக்கும் இடையில் ஒரு காலம் தேவைன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் பி என்ற காலமுக்குள்ளே ஏதாவது ஒரு ட்ரோவில் அதாவது ஏதாவது ஒரு செல்லில் வந்து நீங்கள் இந்த செல் பாயிண்டரை வைத்துக்கொள்ள வேணும். போய்த்துட்டு இப்போ இன்சர்ட்டுக்குள்ளே போயிட்டு கொலமெண்ட அதாவது இன்சர்ட் சீட்ஸ் கொலம்ஸ்ன்றதை கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே கொலம் பண்ணுன்ற கேடிங்கோட வந்து அதாவது டேபிள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு கொலமை வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிளாங்காக. ஸோ இது வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இன்சர்ட் பண்ணுறது அதே போல் தான் செல்லை இன்சர்ட் பண்ண வேணும்னு சொன்னால் செல்லை இன்சர்ட் பண்ண வேணும்னு சொன்னாலும் சரி அல்லது எந்த ஒரு இதை வந்து நீங்கள் சீட்டை இன்சர்ட் பண்ண வேணும்னு சொன்னாலும் சரி. ஸோ இப்போ இதில் வந்து டிலீட் இப்போ நீங்கள் ஏற்கனவே இன்சர்ட் பண்ண ஒரு ட்ரோவை நீங்கள் டிலீட் பண்ண போகிறீங்களா இந்த செல் பாயிண்டரை எந்த ட்ரோவை நீங்கள் டிலீட் பண்ண போகிறீங்களோ அந்த ட்ரோவில் வைத்துக்கொள்ள வேணும். ஸோ இப்போ உதாரணமாக எனக்கு ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டுக்கும் டைட்டில்ஸுக்கும் இடையில் இந்த
டேபிள் டைட்டில்ஸுக்கும் இடையில் உள்ள ட்ரோவை delete பண்ண போகிறோம்னா அந்த ட்ரோவிலே குறிப்பிட்ட இந்த செல் பாயிண்டரை வைத்துட்டு delete என்ற டூலை கிளிக் பண்ணி குறிப்பிட்ட delete sheet rows என்ற இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டேன்டா ஆட்டோமேட்டிக்காக இங்கே delete ஆகிறத பார்க்கலாம். ஸோ அதே போல் எனக்கு குறிப்பிட்ட இந்த காலம் இப்போ வி என்று சொல்லியிருக்கிற காலம் தேவையில்லைன்னு சொன்னால் அந்த காலமில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நான் இந்த செல் பாயிண்டரை வைக்க வேண்டியிருக்கேன். ஸோ அதை வைத்துட்டு டெலிட்ன்றதை கொடுத்து இப்போ இதில் வந்து டெலிட்ன்ற டூலை கிளிக் பண்ணி delete sheet columns என்ற இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டேன்டா ஆட்டோமேட்டிக்காக delete ஆகிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இவ்வாறு வந்து நீங்கள் உங்களோட காலமையோ அல்லது ட்ரோவையோ அல்லது செல்ஸையோ வந்து delete பண்ணி கொள்ளலாம், சீட்டையோ delete பண்ணி கொள்ளலாம். அடுத்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து ஃபார்மேட்ன்ற இந்த டூலை பற்றி. ஸோ இந்த டூலை பயன்படுத்தி நாங்கள் வந்து நிறைய யூஸ்ஃபுல்லான வேலைகளை வந்து இந்த சீட்டில் செய்து கொள்ளலாம். ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளே இருக்க டூலில் பார்த்தீங்கன்னா இப்போ ரோ ஹைட்டை செட் பண்ணலாம், எல்லா ட்ரோஸையும் டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபிட் பண்ணி கொள்ளலாம், கொலம் வித்தை செட் பண்ணலாம். அதே போல் எல்லா கொலம்ஸையும் வந்து நீங்கள் தெரிவு செய்கிற கொலம்ஸில் ஓட்டவா டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி ஃபிட் பண்ணி கொள்ளலாம். டிஃபால்ட் வித்துக்கு வந்து நாங்கள் கொண்டு வரலாம், அதாவது நீங்கள் வித்தை சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால். அதே போல் ட்ரோ அல்லது வந்து கொலம்ஸை வந்து ஹைட் பண்ணி வைக்கலாம், சீட் ரீநேம், சீட்டை காப்பி பண்ணலாம் அல்லது மூவ் பண்ணலாம், டேப் கலர் செட் பண்ணலாம். இதை விட நாங்கள் ஏற்கனவே பார்த்தது வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது, லாக் பண்ணுறதுகளை வந்து நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ப்ரொடெக்ஷனுக்குள்ளே. ஸோ இப்போ இதில் வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, குறிப்பிட்ட இந்த இரண்டு காலம்ஸும் அதாவது இண்டெக்ஸ் நம்பரும் மற்றது ஃபுல் நேம்ன்ற இந்த இரண்டு காலமும் வந்து ஒரே வித்தில் தேவை எனக்கு. அதாவது இப்போ வந்து இண்டெக்ஸ் நம்பர் ஃபுல் நேமை விட சிறிதாக இருக்குது, ஆனால் எந்த தேவை வந்து இரண்டும் வந்து ஒரே வித் அளவுக்கு தேவை. ஸோ ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் என்ன செய்யலாம்டா இந்த இரண்டையும் தெரிவு செய்துட்டு முதலாவதாக இதை தெரிவு செய்ய முதல் நீங்கள் எதுண்ட இப்போ டிஃபால்ட்டாக இருக்க அல்லது குறிப்பிட்ட இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற வித் வந்து என்னென்று சொல்லி பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட இந்த இரண்டு காலமுக்கு முதலாவது ஏயை பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஏக்கும் பிக்கும் இடையில் உள்ள அந்த போர்டரில் மூவ் பண்ணிங்கன்னா மவுஸ் பாயிண்டரை இவ்வாறான ஒரு ஸ்டைலுக்கு மாறும். ஸோ இவ்வாறு நீங்கள் மாறக்குள்ளே நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் லெஃப்ட் கிளிக்கை பண்ணிங்கன்னு சொன்னால் வித்து உங்களுக்கு காட்டும் 12.29 தான் இந்த ஏன்ற காலமுக்குரிய வித். ஸோ 91 பிக்சல். அதே போல் இப்போ வியை பார்க்க வேண்டாம், ரெண்டுக்கும் இடையில் விக்கும் சிக்கும் இடையில் உள்ளது. அப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து 16.57. ஸோ அப்போ எனக்கு இப்போ வந்து 20 பிக்சல் அளவுக்கு வந்து அதாவது 20 வித் வந்து எங்களுக்கு தேவைன்னு சொன்னார், 20 சைஸ் வந்து தேவைன்னு சொன்னார் ரெண்டு காலமும். நான் இந்த ரெண்டு காலமையும் தெரிவு செய்துட்டு ஃபார்மேட்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிவிட்டு காலம் வித்துன்னு சொல்லியிருக்கிற இந்த டூலை கிளிக் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இங்கே ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ இதுக்குள்ளே வந்து 20 சொல்லி டைப் பண்ணிவிட்டு ஓகே பண்ணேன்னு சொன்னேன். இப்போ உங்களுக்கு இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும் இரண்டு காலமும் வந்து ஒரே அதாவது சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கிறது இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அப்போ நாங்கள் ரீசைஸ் பண்ணி கிளிக் பண்ணி ரீசைஸ் பண்ணிட்டுலாம் இருக்க வேணும்னு இல்லை, குறிப்பிட்ட காலம் வந்து இப்போ 10 காலம் வந்து ஒரே அளவுக்கு தேவைன்ட்டு சொன்னால் ஒரே வித்துக்கு தேவைன்னா 10 காலமே செலக்ட் பண்ணி போட்டு நீங்கள் வித்து ஒரே தடவையில் செட் பண்ணி விடலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்குது. அதே போல் ட்ரோஸ் தேவைண்டா எத்தனை ட்ரோஸ் தேவை அத்தனை ட்ரோவையும் செலக்ட் பண்ணி போட்டு ட்ரோவுக்கு வந்து ஹைட்டை வந்து நீங்கள் செட் பண்ணுறது. ஸோ ஹைட்டை நீங்கள் செட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் சரி. அதே வழியில் அதே போல் இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இண்டெக்ஸ் நம்பர் மற்றது ஃபுல் நேம்ன்ட்டு இருக்கிறதுல இப்போ ரெண்டும் ஒரு நவர்ண்ட சேம் டேட்டா தான். அப்போ எனக்கு வந்து இப்போ இந்த ஃபுல் நேம்ன்ற காலம் தேவையில்லை, இண்டெக்ஸ் நம்பர் மட்டும்தான் தேவை. நான் இந்த ஃபுல் நேம்ன்ற காலமை வந்து ஹைட் பண்ணி வைக்க வேணும் பிறகு பயன்படுத்துறதுக்காக. அப்போ எனக்கு டிலீட் பண்ணக்கூடாது, ஹைட் பண்ணி வைக்க வேணும் என்று சொன்னால் அதை நீங்கள் இந்த எக்ஸல் சீட்டில் செய்யலாம். ஸோ அவ்வாறு நீங்கள் எந்த காலமை ஹைட் பண்ண போகிறீங்களோ அந்த காலமை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் என்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டி என்ற டேப்புக்குள்ளே இந்த செக்ஷனுக்குள்ளே ஹைடு இருக்குது. ஹைடுக்குள்ளே வந்து ஹைட் ரோஸ் இருக்குது, காலம்ஸ் இருக்குது, சீட் இருக்குது. அதே போல் அன்ஹைடும் பண்ணிக்கொள்ளலாம். அப்போ இதில் வந்து இப்போ நான் கொலமை வந்து ஹைட் பண்ண போகிறேன்னு சொன்னால் ஹைட் கொலம்ஸ்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து நேமை வந்து ஈவன் பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னாலும் பிரிண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே ஹைட் பண்ணிட்டீங்க. அப்போ இந்த இடத்துல இப்போ ஹைடாக இருக்கும் பொழுது உங்களுக்கு திரும்ப எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் இப்போ குறிப்பிட்ட இந்த செக்ஷனை தெரிவு செய்துட்டு திரும்ப நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் ஃபார்மேட்ன்ற இந்த டூலை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே ஹைடுக்குள்ளே அன்ஹைட் காலம்ஸ் என்று சொல்லி போட்டுருக்கேன். ஸோ இந்த டூலை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல் நேம் வந்துருக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்கும்.
ஸோ இதை தவிர நீங்கள் வந்து இன்னும் ஒரு இது செய்யலாம் என்னென்று சொன்ன இந்த ஃபார்மேட் டூலை பயன்படுத்தி உதாரணமாக உங்களுக்கு ஏற்கனவே ரீநேம் பண்ணுறது அல்லது மூவ் காப்பி பண்ணுறது வந்து உங்களுக்கு தெரியும். டேப் கலரை சேஞ்ச் பண்ணலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ இந்த ஒர்க் புக்கில் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஷீட் வைத்திருக்கும் பொழுது இப்போ ஷீட் 1 ஷீட் 2 அடுத்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் அடுத்த ஷீட் 3 அப்படின்ட்டு சொல்லி நாங்கள் டேப்ஸ்கள் இருக்குது. அதாவது வேறு சீட்டுகள் வச்சுருக்கேன். அதை நாங்கள் இங்கே டேப்ஸாக பார்க்கலாம். ஸோ இவ்வாறு இந்த டேப்ஸ்களுக்கு நீங்கள் கலரை சேஞ்ச் பண்ண வேணும். குறிப்பிட்ட இந்த ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட்டுன்ற இந்த டேப்புக்கு இந்த சீட்டுக்கு வந்து டேப் கலராக நான் ரெட்டை கொடுக்க போகிறேன்னு சொன்னால் இதை தெரிவு செய்துட்டு குறிப்பிட்ட இந்த ஃபார்மேட் டூலை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து உங்களுக்கு டேப் கலரில் விரும்புகிற கலர் உண்டு நீங்கள் தெரிவு செய்யலாம். ரெட்டை தெரிவு செய்து விட்டீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்க்கக்கூடியதாக இருக்குங்க. இது ரெட் கலரில் இருக்கிறது. ஸோ இப்போ இந்த டேப் வந்து ரெட் கலர். ஸோ இவ்வாறு நீங்கள் டேப் கலரையும் வந்து தெரிவு செய்து கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்த ஃபார்மேட் என்ற டூலை பயன்படுத்தி. ஓகே, இன்றைக்கு நாங்கள் பார்த்த இந்த டியூட்டோரியலில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குமா இருந்தால் உங்களோட சந்தேகங்களையும் கருத்துக்களையும் குறிப்பிட்ட இந்த com டீச்சர்ஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு பிறகு கமெண்ட்டில் வந்து தெரிவித்து கேட்டுக்கொள்ளலாம். அவ்வாறு கேட்கப்படுற கேள்விகளுக்குரிய பதிலை நான் நிச்சயமாக அடுத்த வீடியோ டியூட்டோரியலில் வெளியிடுவேன். இந்த சேனலை பார்த்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.